கோவில் திருவிழாவில் அன்னதானத்தை விருந்து மாதிரி சாயங்காலம் 6 மணில இருந்து இரவு 11 மணி வரைக்கும் தொடர்ந்து வழங்கிக்கிட்டே இருந்தாங்க. இந்த அன்னதானத்தை அனைவரும் அமர்ந்து உண்ணும் வகையில் ஏற்பாடு செஞ்சு இருந்ததால பெரும் அளவுல உணவுப் பொருட்கள் வீணாக்கவில்லை தான் சொல்லணுமே. இதே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான பங்கு பெற்ற இன்னிசை கச்சேரி மந்தவெளி தியேட்டர்ல மிக பிரம்மாண்டமா நடந்ததுங்க. பார்வையாளர்களுக்கு ஏற்ப பக்தி பாடல், சினிமா பாடல்னு கேட்பதற்கு இனிமையாகவும், இடையில் காளி ஆட்டம், கருப்பண்ணசாமி ஆட்டம் பார்வையாளர்கள் மத்தியில் மேலும் ஈர்ப்பை பெற்றது தான் சொல்லணுமே. அதே சமயத்தில் இந்த இன்னிசை கச்சேரி தொடங்கி முடியும் வரை சோள பொரியும் வழங்கிட்டு இருந்தாங்க. 1 மணி நேரம் மேலாக கண்ணுக்கு விருந்துட்டும்படி அந்த வீடியோ பாக்குறதா இந்த வீடியோ பாக்குறதா என மிரட்டலாக ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க தான் சொல்லணுமே இந்த வானவேடிக்கை நிகழ்ச்சியை. அப்புறம் இரவு 11 மணி அளவில் பறை இசை, பம்ப மேளம் முழங்க, தாரை தப்பட்டையுடன் சிவவாத்தியம் மதுரை, திருரதத்தில் சிவபெருமான் கமலக்கன்னியம்மன் உடன் காவலாக கோட்டை வீரப்பன் எழுந்தருளி காட்சியளித்தனர். இந்த திருவிதி விழா இடையிலேயே தாரை தப்பட்டை குழுவினர் அங்கங்கே கரகாட்டம், மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம், சிலம்பாட்டம் என பார்வையாளர்களுக்கு மேலும் விருந்துட்டும்படியா தங்களது ஆட்டத்தினை அசத்தினர். அதே நேரத்தில் மந்தவெளி தியேட்டர்ல மேடை நாடகமும் விடிய விடிய தொடர்ந்து நடைபெற்று இருந்தது. இப்படி பல கலை